ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கவுண்டர் டாப் அண்ட் கேஸ் டாப் க்ளீனிங் தான் பார்க்க போகிறோம். எப்போவுமே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கிச்சன் க்ளீனாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கே மைண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கும் அப்படி தான். எனக்கு பார்த்திங்க அப்படின்னா, அந்த கவுண்டர் டாப்பு பின்னாடி இருக்கிற அந்த டைல்ஸ் எல்லாமே நல்லா சோப் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி விட்டுருவேன். அப்போ தான் நான் ஃபுல் க்ளீன் பண்ண மாதிரி எனக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். நிறைய பேர் ஸ்பாஞ்ச் வச்சுலாம் துடைப்பாங்க. ஆனால் எனக்கு அந்த துடைச்சா ஃபுல்ஃபில்லாக இருக்க மாதிரி எனக்கு என்னமோ தெரியல. ஸோ 2 நிமிஷம் பாத்திரம் விளக்கும் போது இந்த கேஸ் ஸ்டாப்பும் தேய்ச்சி கழுவிட்டேன் அப்படின்னா எனக்கு ஓகே ஃபுல் க்ளீனிங் பண்ண மாதிரி ஒரு திருப்தியாக இருக்கும். ஸோ எப்போவுமே அப்படி தான் வாஷ் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் எப்பவும் போல் நான் உங்ககிட்ட ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன். இப்போல்லாம் எனக்கு இந்த மாதிரி கோலம் போடுறது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கையோடு பார்த்தீங்க அப்படின்னா சிங்கில் இருந்த பாத்திரம் எல்லாமே வாஷ் பண்ணி இப்போ நல்லா நீட் அண்ட் க்ளீன் ஆகிடுச்சு. கிச்சனில் ஒர்க் பண்ணுற டென்ஷனே இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டு கிச்சனை நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சின்னதாக லைக் கொடுங்க. அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.